அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது மாதவிடாய் காலத்தில் மாதம் வரக்கூடிய அந்த மாதாந்திர சுழற்சி காலத்தில் பெண்கள் என்ன எல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பிரச்சனை ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம், கருப்பை வலுவில்லாமல் இருக்கிறதா இருக்கலாம், கருமுட்டை சரியாக வளராததாக இருக்கலாம், அதிகப்படியான மன உளைச்சலாக இருக்கலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் இந்த மாதாந்திர ருது காலத்தில் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளாக இருக்கலாம். அந்த மாதிரி என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடற்பயிற்சி. இன்றைக்கி நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுலையும் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறதுலையும் கண்டிப்பாக கவனமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் மாதம் வரக்கூடிய அந்த 3 நாட்களில் நம்ம கடுமையான உடற்பயிற்சி செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யும் பொழுது ஒன்று கருப்பை தன்னுடைய நிலையில் இருந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே சமயம் களைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கருப்பை வலுவு குறையிறதுக்கு நம்ம அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய உடற்பயிற்சி காரணமாக இருக்கலாம். அப்போ மாதவிடாய் காலத்தில் எக்ஸசைஸே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன யோக பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் செய்யலாம். அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போகிறோம், அதே சமயம் வீட்டு வேலைகளையும் நம்ம செய்கிறோம். அந்த காலகட்டத்தில் நம்ம ஹார்மோன்ஸும் சரி, நம்ம ஒவ்வொரு செல்லுமே ஒரு புது ரத்தம் கிடைச்ச மாதிரி, புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்மளை அறியாமல் சுறுசுறுப்பாக நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம நிறைய வேலைகள் செய்யும் பொழுது அதிகமான உதிரப்போக்கு ஏற்படலாம், உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையலாம், இந்த வேலைப்பளு காரணமாக களைப்பு அதிகமாக இருக்கலாம், கோபம் அதிகமாக வரலாம். ஸோ நம்ம வீட்டில் யாராவது நம்மக்கிட்ட ஒரு வேலை சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் நமக்கு கோபம் அதிகமாக வரும். ஸோ அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயுமே சரி நம்ம சந்திக்கக்கூடிய சில நெருக்கடியான சூழ்நிலைகள் மாதாந்திர ருது காலத்தில் நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸை அதிகப்படுத்தும். ஸோ கோபம் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுடைய வேலைகளை குறைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் எடை அதிகமாக தூக்குறது. ஸோ வீட்டு வேலையாக இருக்கட்டும், அலுவலக வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு கடைக்கு போகிறது, இல்லை ஒரு பர்ச்சேஸ்க்கு போகிறது, நிறைய வெயிட் தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். என்ன காரணம்னா, ஒன்று இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், கருப்பை மட்டும் இறங்குறது இல்லாமல் நம்மளோட யூரின் பையும் சேர்த்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் பெண்கள் இன்னைக்கு யுட்ரைன் ப்ரொலாப்ஸ், பிளாடர் ப்ரொலாப்ஸ், அதாவது யூரின் பை இறங்கிருது, கர்ப்பப்பை இறங்கிருது, மலக்குடல் இறங்கிருது அப்படின்னு நிறைய இளம் வயதிலேயே ஒரு நடுத்தர வயது பெண்களே இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான காரணம் அந்த மாதவிடாய் காலத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரியான தவறுகள் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் நிறைய டீனேஜ் கேர்ள்ஸ் கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஜீன் பேண்ட் போடுறது, லெக்கின் போடுறது, இறுக்கமான ஆடைகள் அதிகமாக அணியிறது. அட்லீஸ்ட் மந்த்லி பீரியட் சைக்கிள்லேயாவது அந்த டைம்லேயாவது நம்ம இந்த மாதிரி இறுக்கமான ஆடைகள் அணியிறதை தவிர்த்துட்டு பருத்தி ஆடைகள் நம்ம அணிஞ்சோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று கருப்பை சூடு குறையும், இடுப்பு வலி, வயிறு வலி, இந்த மாதிரியான பிரச்சனை, தொடை வலி இந்த மாதிரி இருக்காது. கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய தங்குத்தீட்டுன்னு சொல்லக்கூடிய மாதாந்திர ருது முழுமையாக வெளிப்படும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம். அடுத்து அந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப கிரேவிங் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? குறிப்பாக டீ காஃபி நிறைய குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஏற்படுத்தும். அதே சமயம் உடல் வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். ஏன்னா டீ காஃபி புரோஸ்டோகிளாண்டின் சுரப்பை அதிகப்படுத்தும். அந்த புரோஸ்டோகிளாண்டின் அடிவயிற்று வலியை அதிகப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக மாதாந்திர ருது காலத்தில் டீ காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக பெண்கள் தவிர்க்கணும்.
இன்னும் நிறைய இளம் வயது பெண்கள் அந்த மந்த்லி பீரியட்ஸ் டைமில் சிவியரான பெயின் டிஸ்மெனோரியா இருக்கிறதுனால வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த 3 நாள் சாப்பிடாமையே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உணவை தவிர்க்கிறது அப்படிங்கிறது மாதாந்திர ருது காலத்தில் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செய்கை. ஸோ நான் சாப்பிடாமே இருப்பேன், எனக்கு சாப்பிடவே பிடிக்காது அப்படின்னு கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதுக்கான தகுந்த வீட்டு முறை கைமுறை வைத்தியங்களை பயன்படுத்தி வாந்தி வராமல் பண்ணி என்ன உணவு எடுத்துக்கணுமோ ஒரு லகுவான உணவையாவது எடுத்துக்கணும். அப்படி நம்ம உணவை எடுக்காம இருந்தோம்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஹார்மோன் சுழற்சி சீர்கேடு அடையும். அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய மாதாந்திர ருது சுழற்சி தடைப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மந்த்லி பீரியட் சைக்கிள் டைமில் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது. ஸோ இறுக்கமான ஆடை அணிய வேண்டாம், சாப்பாட்டை தவிர்க்க வேண்டாம், டீ காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கணும், அதிகமான எடை தூக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான வேலைகள் செய்யக்கூடாது. அந்த காலகட்டத்தில் நல்ல மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் தெரியுங்களா? கருப்பை தன்னுடைய நிலையிலேயே இருக்கும், கருப்பை வலுவாகும். இது முதல் காரியம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் சுழற்சி சீர்படும். ஸோ நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கிறேன், நிறைய நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், டயட் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுங்க. ஆனால் மந்த்லி பீரியட்ஸ் டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஹார்மோன் சுழற்சி சீர்படும். மூணாவது விஷயம், அந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு புது எனர்ஜி நமக்கு வருது இல்லைங்களா, அந்த எனர்ஜி சேமிக்கப்படும், அந்த சக்தி சேமிக்கப்படும். அந்த மந்த் சைக்கிள் ஃபுல்லாகவே அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து உங்களுடைய மன ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, கோபம் வராது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ மந்த்லி பீரியட்ஸ் டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதன் மூலமாக இத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் லகுவான விஷயங்கள் வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்க முயற்சி பண்ணணும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.